ஷர்மிளா, இந்த தேர்தல் வினோதமான பல விசித்திரமான சுவாரஸ்யங்கள் அடங்கிய தேர்தலாக அமைந்திருக்கின்றதான் கூற வேண்டும். தாவேகா தலைவர் விஜய் தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார். அவரது கட்சி தாவேகா. விஜயும் அபார வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் டாப் 10 சுவாரஸ்யங்கள் என்ற வகையிலே இந்த தேர்தலுடைய டாப் 10 சுவாரஸ்யங்கள் 12 இருக்கிறது. ஆனால் 10 சுவாரஸ்யங்கள் தான் ஹைலைட். அதை பார்க்கலாம். முதல் சுவாரஸ்யம் என்னவென்று தற்போது பார்ப்போம். அந்த சுவாரஸ்யங்களில் முதல் சுவாரஸ்யம், திமுக அதிமுக என கடந்த 60 ஆண்டுகளாக இந்த இருபெரும் கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தன. 1967 திமுக ஆட்சியை பிடித்த பிறகு இந்த இரு கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டு வந்திருக்கின்றன. அந்த இருபெரும் கட்சிகளின் ஆளுமைக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முதன்முறையாக தேர்தல் களத்திலே குதித்த விஜய். இரண்டாவது புள்ளியை பார்ப்போம். திமுக எதிர்கட்சியாக வந்திருக்கிறது. ஆனால் தமது தோல்வியால் எதிர்கட்சி தலைவராக மாற முடியாத மு.க. ஸ்டாலின் என்பதுதான் இதிலே விசித்திரம். அதாவது எதிர்கட்சியாக திமுக வந்திருக்கிறது, ஆனால் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் போக முடியவில்லை. உதயநிதி ஸ்டாலின் தான் ஆக போகிறார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்துக்கே போக முடியாத சூழல் இந்த முறை வந்திருக்கிறது என்பதுதான் சற்று வினோதமாக இருக்கிறது. அதே போன்று மூன்றாவது சுவாரஸ்யத்தை பார்ப்போம். மூன்றாவது சுவாரஸ்யத்திலும் அபார வெற்றி பெற்றிருக்கிறார் இபிஎஸ். மிகப்பெரிய அபார வெற்றி, கிட்டத்தட்ட 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழகத்திலேயே அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி தொகுதியிலே. ஆனால் அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் அவரது கட்சி குறைந்த இடங்களில் வெற்றி பெற்றதால் அவரால் பிரதான எதிர்கட்சி தலைவராக மாற முடியாது. கடந்த முறை சட்டமன்றத்திலே பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்த அவர் கிட்டத்தட்ட ஒரு அமைச்சர் அந்தஸ்துக்கு இணையானது. ஆனால் இந்த முறை அவர் ஒரு கட்சி தலைவராக தான் இருப்பாரே தவிர பிரதான எதிர்கட்சி தலைவராக இபிஎஸ் ஆல் இருக்க முடியாது. இது மிக முக்கியமான புள்ளி. அதுக்கடுத்து நான்காவது சுவாரஸ்யம் என்னவென்றால், விஜய் முதலிடம் பிடித்து விட்டார். விஜய் முதலிடம் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கார், முதலிடம் பிடித்திருக்கிறார். ஆனால் ரைட் ராயலாக அவரால் முதல்வர் சீட்டிலே அமர முடியவில்லை. கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால், கூட்டணி அமைக்காவிட்டால் அவருக்கு பெரும்பான்மை கிடைக்காது, ஆட்சியை அமைக்க முடியாது என்ற சூழல் இருக்கிறது. எனவே முதல்வர் சீட்டில் ரைட் ராயலாக அமைய முடியாத சூழல், வினோதமான சூழல் தற்போது விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு என்பதும் ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருக்கு இந்த தேர்தலில். அடுத்த 5வது புள்ளியாக நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட 234 தொகுதிகளிலும் டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறது என்பது சற்று ஏமாற்றம் தரக்கூடிய செய்தி அவருடைய தொண்டர்களுக்கு, நாம் தமிழர் தொண்டர்களுக்கு. என்றால் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தங்களுடைய கொள்கைகளுக்காக தீவிரமாக குரல் கொடுத்து போராடி வருகிறது. ஆனால் இந்த முறை பெரும் வெற்றி பெறுவோம், குறைந்தபட்சம் இந்த முறை சட்டமன்றத்துக்கு நுழைந்து விடுவோம் என்ற எண்ணிக்கையில ஒருவராவது நுழைந்துவார், சீமானாவது நுழைந்து விடுவார் என்ற எண்ணத்தில் இருந்தபொழுது தற்போது எண்ணிக்கை 0 வந்திருக்கு. அதுவும் டெபாசிட் இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அந்த கட்சியினருக்கு கொடுத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இது ஒரு வினோதமான கடும் தீவிர பிரச்சாரம் செய்தார், பரப்புரை செய்தார். ஆனால் வெற்றி எதுவுமே கிடைக்கவில்லை என்பதுதான் வினோதமானது. ஆறாவது பிரச்சாரம், 6வது சுவாரஸ்யம், கடந்த 60 ஆண்டுகளில் முதன்முறையாக தமிழக தேர்தல் வரலாற்றிலே கூட்டணி ஆட்சி அமைக்கிறார் விஜய். இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த 60 ஆண்டுகளில் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி அமைக்கிறார் விஜய் என்பது 6வது புள்ளி. இந்த 6 புள்ளிகள் மட்டும் மேலும் அடுத்த புள்ளியை பார்க்கும்போது இன்னும் சற்று ஆச்சரியமாக இருக்கும். இதுவரை தமிழக தேர்தல் களத்திலே பெருந்தலைகள் அங்கொன்று சில கட்சிகள் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் பேர் தெரியாதவர்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார்கள், யார் அரை பெரிய பிரபலங்கள் இல்லாதவர்கள். ஆனால் இந்த முறை விஜயின் தாவேகாவிலே ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர், யாரென்றே தெரியாத ஆட்டோ ஓட்டுநர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார், பூக்கடை வைத்திருப்பவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார், கார் டிரைவராக இருந்தவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். எனவே ஆள் அடையாளம் பிரபலமான முகங்கள் இல்லாத பலர் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதை ஒரு சுவாரஸ்யமான தகவலாக நாம் பதிவு செய்கிறோம். அதே போன்று 8வது புள்ளி, எம்ஜிஆர் என்டிஆர் வழியில், எம்ஜிஆர் தமிழகத்திலே, என்டி ராமாராவ் ஆந்திர பிரதேசத்திலே. எனவே எம்ஜிஆர் என்டிஆர் வழியில் தற்போது விஜயும் புதிய சாதனையாக முதல் தேர்தல் களத்திலே தனது கட்சிக்கு அபார வெற்றியை பெற்று தந்திருக்கிறார். 34.92% வாக்குகளுடன் மிகப்பெரிய வெற்றி, எம்ஜிஆரையே விஞ்சி இருக்கிறார் விஜய் இந்த வாக்கு சதவீதம் பெற்றதிலே என்பதுதான் அவரது சாதனையாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு சுவாரஸ்யமான பதிவு. அடுத்ததாக 9வது,
9வது புள்ளி, திமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், நாம் தமிழர், கோமாதேக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ உட்பட 11 கட்சிகளின் தலைவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இது முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தேர்தலில் 11 கட்சிகளின் தலைவர்கள் தோல்வி. திமுக தலைவர் ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கோமாதேக பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசுவாமி, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் திருமாறன், புரட்சி பாரதம் தலைவர் ஜெகன்மூர்த்தி, சிங்க தமிழர் முன்னேற்ற கழக தலைவர் பரதன், தமிழர் தேசம் தலைவர் செல்வகுமார், எஸ்டிபிஐ கட்சி தலைவர் முபாரக் என 11 கட்சி தலைவர்கள் இந்த முறை தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய லிஸ்ட் இந்த தேர்தலில் தான் வந்திருக்கிறது. அதுவும் ஸ்டாலின் தோல்வியும் இதில் மிக குறிப்பிடத்தக்கதாக பார்க்க வேண்டிய ஒரு தோல்வியினுடைய பரிதாபங்களாக வந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். 10வது புள்ளி, 98,110 வாக்குகள் என அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அவரால் எதிர்க்கட்சி தலைவராக முடியாது என்றால் குறைந்த இடங்கள் தான் அவர் கட்சி பெற்றிருப்பதால் சாதாரண ஒரு எதிர்கட்சிகளுடைய அணித்தலைவர்களில் அவரும் ஒருவராக இருப்பார். KR திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் என்றால் இனி குறிப்பிட வேண்டும். KR பெரிய கருப்பன் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்திலே தோல்வியடைந்திருக்கிறார். தாவேகா வேட்பாளரிடம் சிவகங்கையில் உள்ள திருப்பத்தூர் தொகுதியிலே ஒரே ஒரு வாக்கு, தாவேகாவின் சீனிவாச சேதுபதியிடம் அவர் 83,375 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். பெரிய கருப்பன் அமைச்சராக இருந்தவர். தற்போது அவர் வாங்கிய வாக்குகள் 83,374. ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்திலே இதுவரை தமிழக தேர்தல் விழாத்தில் 3, 5 என்றெல்லாம் வந்திருக்கிறது. ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி என்றது இதுதான் முதன்முறை என்று கருதுகிறேன். அந்த அளவுக்கு இந்த தேர்தலை கட்டும் போட்டி நிலவுகிறது. தாவேகாவின் சுனாமியில் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியை பறிகொடுத்திருக்கிறார் ஒரு அமைச்சராக இருந்த பெரிய கருப்பன் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. 11வது சுவாரஸ்யம், டாப் 10 பார்த்து நாம் கூடுதல் இணைப்பாக மேலும் 2 சுவாரஸ்யங்களை பார்க்கலாம். தமிழக தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக கூட்டணி ஆட்சியை அமைக்கிறார் விஜய் என்பது தற்போது மிக முக்கியமானது. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். எந்தெந்த கட்சிகள் இணைய போகிறது, காங்கிரஸ் இணையலாம் என்று கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றெல்லாம் தகவல் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் கூட்டணி ஆட்சி அமைத்தால்தான் அவரால் முதலமைச்சராக ஆட்சியை அமைக்க முடியும். எனவே கூட்டணிக்கான முயற்சிகளை அவர் தொடங்கிவிட்டார் என்ற தகவல் வந்திருக்கிறது. 12வது சுவாரஸ்யம், கூடுதல் இணைப்பிலே 12வது சுவாரஸ்யம், GK வாசன், நேர்மையான அரசியல்வாதி என்ற பெயர் பெற்றவர் GK வாசன் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிறார். GK வாசன் ஒயிட் வாஷ் ஆகிவிட்டார், வாஷ் அவுட் ஆகிவிட்டார் தான் கூற வேண்டும். அவர் 5 தொகுதிகளிலே போட்டியிட்டார், இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டார். 5லும் தோல்வி. அவருடைய கட்சியை சேர்ந்த 5 பேரும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். 0 என்பார்களே அந்த 0 வாங்கியிருக்கிறார். அதே போன்று தாவேகாலே பல இடங்களில் வீசியிருக்கிறது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அதே போன்று கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் தாவேகாவும் முட்டை 0 வாங்கியிருக்கிறது என்பதையும் குறிப்பிட வேண்டும். அதுவும் ஒரு சுவாரஸ்யம் என்றால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை என சுனாமியாக தாக்கி இருக்கிறது, வெற்றியை பெற்றிருக்கிறது தாவேகா. ஆனால் இந்த 3 மாவட்டங்கள் கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய 3லும் 0 முட்டை வாங்கியிருக்கிற தாவேகா என்பதும் ஒரு வினோதமான சுவாரஸ்யமாக இங்கு நாங்கள் பதிவு செய்கிறோம். ஷர்மிளா.